இன்று நாம பேச போறக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலைப்பு என்றால், அல்லாஹ்வின் அத்தாட்சிகள்ல ஒருவர் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வை துதித்தவனாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறியவனாக நான் ஆரம்பிக்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று நாம் பேசப்படக்கூடிய முக்கிய தலைப்பு, பேச வேண்டிய தலைப்பு, குறிப்பாக இந்த நவீன காலத்துல, காஃபிர்கள் இமாம் இப்னு தைமியாவை புகழ்கிறார்கள். ஆனால் பல முஸ்லிம்களுக்கு அவர்களுடைய அருமை தெரிவதில்லை. காரணம், இமாம் இப்னு தைமியா யார்? அவர்கள் இந்த உம்மத்துக்கு செய்த பெரும் சேவை என்ன என்பது தெரியாதனாலே இமாம் இப்னு தைமியாவை பலருக்கும் தெரியல. அவங்க யாரோ ஒரு ஆலிம் சாப் மாரி நிறைய பேர் நினைக்கிறாங்க, இல்லைங்களா? சொல்லிலும் செயலிலும் அவர்கள் சுன்னாவை நிரூபித்தவர்கள். அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்றால் என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போங்க. அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லுகிறான், நிச்சயமாக வானங்களிலும் பூமியிலும் புத்தியுள்ளவர்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் ஆல இம்ரானுடைய 190வது ஆயத் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆயத், அத்தாட்சி என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய சக்தியை, குதிரத்தை காட்டக்கூடிய ஒரு விஷயம் அத்தாட்சி என்பது. சத்தியத்தை வெளிப்படுத்துவது அத்தாட்சியுடைய ஒரு வேலை. பொய்யை வீழ்த்துவது, இது எல்லாமே அத்தாட்சிக்கு உள்ள பொருள்கள் என்று சொல்லலாம். அத்தாட்சி வந்து பொய்யை வீழ்த்தும், சத்தியத்தை வெளிப்படுத்தும், அல்லாஹ்வுடைய சக்தியை காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அல்லாஹ் வந்து நம்ம பார்க்கலாம், அல் குர்ஆன்ல மலைகளை அத்தாட்சியாக ஆக்கினா, கடல்களை அத்தாட்சியாக ஆக்கினா, சில மனிதர்களையும் அத்தாட்சியாக ஆக்கினா, அந்த மனிதர்கள்ல ஒருவர் தான் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள். ஏன் இமாம் இப்னு தைமியாவை அத்தாட்சி என்று சொல்றோம்? அவங்க நபி கிடையாது, அவங்க நபி தோழரும் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு காலத்திலும் இந்த சத்தியம், ஹக் என்பது எப்படி உயிரோடு இருக்கும் என்பதற்கான சாட்சி இமாம் இப்னு தைமியா. அவங்களுடைய காலத்துல பார்த்தீங்கன்னா, பித்ஆக்கள் பரவி இருந்தது. இல்முல் கலாம் பரவி இருந்தது. தத்துவங்கள், சூஃபித்துவ அத்துமீறல்கள், தார்த்தாரியோட கொடூரங்கள் எல்லாமே வந்து பரவி இருந்தது. தார்த்தாரியர்கள் ஸ்பெஷலாக முஸ்லிம் நிலங்களை அழித்த காலம் அது. மங்கோலிய தார்த்தாரியர்கள். அந்த இருட்டுல ஒளியாக எழுந்தவர் தான் இமாம் இப்னு தைமியா அவர்கள். தனியாக நின்றாலும் சத்தியத்தை, ஹக்கை விட்டுவிடவில்லை. இமாம் இப்னு தைம் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா போலவே இமாம் இப்னு தைமியாவும் சிறையில அடைக்கப்பட்டாங்க, அடிக்கப்பட்டாங்க, தடை செய்யப்பட்டாங்க. எழுதுவதற்கு கூட அவங்க தடை செய்யப்பட்டாங்க. ஆனால் அவர் சொன்ன ஒரு விஷயம், என்னுடைய சிறை காலம் இது, இந்த சிறை என்பது என்னுடைய ஹல்வா, என் உள்ளத்தில் என்னுடைய சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னாங்க. என் சிறை வந்து நான் இறைவனோடு தனித்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று சொன்னாங்க. என்னை அவர்கள் கொலை செய்தால் அது ஷஹாதத்தாக இருக்கும் என்று சொன்னார்கள். என்னை அவர்கள் நாடு கடத்தினால், என்னை அவங்க நாடு கடத்தினாங்கன்னா அல்லாஹ்வுடைய பாதையில அவங்க என்னை அனுப்பிட்டாங்கன்னு அர்த்தம். என்னுடைய உள்ளத்திலே என்னுடைய சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னாங்க. என்னுடைய எதிரிகளால் என்னை என்ன செய்ய முடியும் என்று கேட்டாங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. இது வந்து ஈமானால் உருவான ஒரு வார்த்தை என்று சொல்லலாம். சிலர் இமாம் இப்னு தைமியாவை பத்தி தவறான வாதங்கள் சொல்லுவாங்க. இமாம் இப்னு தைமியா புத்தியை எதிர்த்தார்கள், அக்லை எதிர்த்தார்கள் என்று சொல்லுவாங்க. ஆனா உண்மை அது இல்லங்க. அவங்க மறுத்தது புத்தியே இல்ல. கிரேக்க தத்துவ சொல்லக்கூடிய புத்தியை தான் அவங்க மறுத்தாங்க. அவர்கள் ஏற்றுக்கொண்டது அல் குர்ஆன் வழிநடத்தக்கூடிய புத்தியை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அந்த அக்லை. அவங்க சொன்னாங்க, சரியான புத்தியும் சரியான வஹியும் ஒருபோதும் முரண்படாது என்று சொன்னாங்க. ஒருத்தருக்கு அல்லாஹ்வுடைய அல் குர்ஆன் அல்லது ஹதீஸ்கள் முரண்படுவது போல தெரிந்தா அவருடைய புத்தி சரியில்லைன்னு அர்த்தம். ஏன்னா சரியான புத்தி, சரியான வஹியை, அல் குர்ஆனையும் சுன்னாவையும் ஒருபோதும் அதற்கு முரண்படாது. இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி அல்லவா? அல்லாஹ்வுடைய சிஃபாத் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறந்த முறையில் இமாம் இப்னு தைமியா அவர்கள் அதை விளக்கினார்கள். அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை ஒப்புமை செய்வது, அதை திரித்து கூறுவது, அதை எப்படி என்று கேள்வி கேட்பது, அதை மறுப்பது, அதை திரிப்பது, இது எல்லாம் கூடாது என்பதை விளக்குனாங்க. இதுதான் பியூரான சலஃபி அக்கீதா. இதை வந்து அவங்க புதுசா கண்டுபிடிக்கல, புதுசா உருவாக்கல, அவங்க பாதுகாத்தாங்க. சொன்னாங்க மக்களுக்கு. எதிரிகளே சாட்சி சொல்றாங்க இமாம் இப்னு தைமியாவை பற்றி, எதிரிகளே புகழறாங்க, இல்லைங்களா? காஃபிர்கள் புகழறாங்க. அல்லாஹ்வின் அத்தாட்சி என்றால் என்ன தெரியுமா சகோதரர்களே? எதிரிகளே இமாம் இப்னு தைமியாவை மறுக்க முடியாது. இமாம் இப்னு தைமியாவை சிலர் வெறுத்தாங்க, சிலர் அவர்களை பார்த்து பயந்தார்கள். ஆனால் அவரின் அறிவை, அவங்களுடைய நேர்மையை, அவருடைய உறுதியை யாராலும் மறுக்க முடியல. காஃபிர்களை கூட மறுக்க முடியல. மேற்கத்திய ஓரியன்டலிஸ்ட் என்று சொல்லக்கூடிய கிழத்தியவாதிகள் கூட பார்க்கலாம். ப்ரொஃபசர் ஜான் ஹூவர் ஆகட்டும், பிராங்க் ரிஃபல் ஆகட்டும், கிறிஸ்டோபர் ஆகட்டும், ஜார்ஜ் ஆகட்டும், இவங்கெல்லாம் ஃபேமஸான ஓரியன்டலிஸ்ட், கிழத்தியவாதிகள். அவர்களே என்ன செய்யறாங்க? இமாம் இப்னு தைமியாவை புகழறாங்க.
இது அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் சாத்தியமா? நிச்சயமாக சாத்தியம் கிடையாது. அல்லாஹ்வுடைய உதவி. ஸோ நமக்கான பாடம் என்ன என்றால், இமாம் இப்னு தைமியா நமக்கு என்ன சொல்ல வர்றாங்க என்றால், நீ தனியாக இருந்தாலும் சத்தியத்தை உறுதியாக பிடித்துக்கொள். பெரும்பான்மையை பார்த்து நீ ஒரு விஷயத்தை தீர்மானிக்காத. குர்ஆன் சுன்னாவை சலஃபுகள் எப்படி புரிந்து வாழ்க்கையில் அமல்படுத்தினாங்க, அதுபோல நீ பாதுகாத்திடு. ஸோ அன்புள்ள சகோதரி, இமாம் இப்னு தைமியா ஒரு பெயர் மட்டும் இல்லைங்க. ஜஸ்ட் ஒரு ஆலிம் மட்டும் இல்லை. அவங்க ஒரு அல்லாஹ்வுடைய பெரிய அத்தாட்சிகள்ல ஒரு அத்தாட்சி. அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன? சத்தியம் அடக்கப்படலாம், ஆனால் ஒருபோதும் அழிக்கப்பட முடியாது. சத்தியத்தை யாரும் அழிக்க முடியாது. நம்ம இப்னு தைமியா இறந்து பல 100 வருடங்கள் ஆன போதிலும் உம்மத்துல எல்லாருடைய உள்ளத்திலும் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, அவங்க நூட்களின் மூலியமாக. ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் சத்தியத்துடைய அத்தாட்சிகளாக ஆக்குவானாக என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இமாம் இப்னு தைமியா யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய மாணவர்களை பாருங்கள். அவருடைய மாணவர்கள் மிகப்பெரிய ஒரு சான்று இமாம் இப்னு தைமியா எப்படிப்பட்டவர்கள் என்று. சிறந்த மாணவர்களை அவர்கள் உருவாக்குனாங்க. இமாம் தஹபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, 748 ஹிஜ்ரிகள்ல மரணமானவங்க. நம்ம இப்னு தைமியா பற்றி சொல்லும்போது, தப்சீர், ஃபிக்ஹ், உசூல், அரபு மொழி, தைரியம், உண்மையை உரக்க பேசுவது மற்றும் சுன்னாவை நிலைநாட்டுவது, இவை எல்லாவற்றிலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஆயத்துகளில் சான்றுகளில் ஒரு சான்றாக இருந்தார்கள் சொல்றாங்க. சேர் ஆலாம் நுபுலாவுடைய அவங்களுடைய கிதாப்ல நீங்க இதை பார்க்கலாம். மேலும் இமாம் இப்னு கசீர் ரஹிமஹுல்லா 774 ஹிஜ்ரிகள்ல வஃபாத்தானவர்கள். இப்னு தைமியா அவர்களுடைய நேரடி மாணவர். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கல்வி விஷயத்துல, அமல்கள் விஷயத்துல, தைரியம் விஷயத்துல, பொறுமை விஷயத்துல, குர்ஆன் சுன்னாவை உறுதியாக பின்பற்றும் விஷயத்துல அவர்கள் அல்லாஹ்வுடைய சான்றுகளில் ஒரு சான்று, அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சி என்று சொல்றாங்க. அல் பிதாயா வன் நிஹாயா என்ற அவங்களுடைய கிதாப்ல இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லா சொல்றாங்க, 795 ஹிஜ்ரிகள்ல வஃபாத் ஆனவங்க. இமாம் இப்னு தைமியா பத்தி சொல்லும்போது, தன் காலத்தில் ஒப்பில்லாத ஒரு மனிதராக அவர்கள் இருந்தார்கள். யாரோடையும் அவரோடு ஒப்பிட முடியாது என்ற அளவுக்கு சமகால அறிஞர்கள் சுன்னாவை பாதுகாத்து பிதத்துகளை மறுப்பதில் அல்லாவின் அத்தாட்சிகள்ல ஒருவராக அவங்க இருந்தாங்க. தபகாத்துல் ஹனாபிலால இதை நீங்க பார்க்கலாம். ஸோ இப்னு தைமியாவை அல்லாஹ்வுடைய ஆயத்து என்று அழைப்பது, அவர் மாசூம், பிழைகள் அற்றவர் என்ற அர்த்தத்துல அல்ல. எப்படி குர்ஆன்ல இரவு பகல் காற்று நிகழ்வுகள் அறிஞர்கள் அனைத்தும் சான்றுகள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் அத்தாட்சிகளாக இருப்பவர்கள். இப்னு தைமியாவுடைய வாழ்க்கை வரலாறு படிச்சா தெரியும். அவங்களுடைய அபாரமான நினைவாற்றல், பல இஸ்லாமிய அறிவியல்களில் அவங்க ஆழ்ந்த அறிவு பெற்றிருந்தாங்க. ஆட்சியாளர்களுக்கு அஞ்சாமல் உண்மையை பேசக்கூடியவங்களாக இருந்தார்கள். சிறையில் கூட பொறுமை காத்தினார்கள். சிறையை ஒரு மதர்சாவாக ஆக்கிட்டாங்க அவங்க. தௌஹீதை நிலைநாட்டினார்கள். ஜஹ்மியா தத்துவவாதிகள், கிரேக்க தத்துவவாதிகளுடைய தவறான வழிகேடுகள், தத்துவங்கள், கபூர் வழிகாடுகள், சூஃபித்துவ வரம்பு மீறல்கள், அத்துமீறல்கள், பிதத்துக்கு எதிரான பிரச்சாரம் போன்ற எல்லா வழித்தவர்களுக்கும் அவங்க என்ன செஞ்சாங்க? எதிராக நின்று அதற்கு எதிராக புத்தகங்கள் எழுதுவது, அதற்கு எதிராக பேசுவது, மக்களுக்கு தெளிவு கொடுப்பது என்று அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர்களில் மிகப்பெரிய ஒரு அறிஞராக அவர்கள் இருந்தார்கள். அவங்க காலகட்டத்தில் என்னென்ன வழிகேடுகள் இருந்ததோ அது அனைத்துக்கும் எதிராக ஒரு போர் வாளாக இமாம் இப்னு தைமியா இருந்தார்கள். மக்களுக்கு நேர் வழியை எடுத்து தெளிவாக கூறினார்கள். எந்த அளவுக்கு என்றால் நம்ம பார்க்கலாம், ஜின்கள் கூட இமாம் இப்னு தைமியாவை நேசித்தது என்று. ஒரு சமயம் அவர்களுடைய மாணவர்கள் வழி தெரியாமல் தொலைந்து விட்ட பிறகு ஒரு குரல் அவங்களை வழிகாட்டுச்சு என்று அந்த செய்தியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஸோ மனிதர்கள், ஜின்கள் அனைவரும் விரும்பிய ஒரு மார்க்க அறிஞராக அவர்கள் இருந்தார்கள். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்படும் போது அல்லாஹ் தன் படைப்பின் அனைத்தையும் அவனை அந்த மனிதரை விரும்ப வைப்பான் என்பது இவனுடைய வாழ்க்கை வரலாறுலேருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஸோ நம்ம அனைவரும் இப்னு தைமியாவுடைய வாழ்க்கை வரலாற்றை நிச்சயமாக படிக்கணும். தமிழில் கூட வெளியே வந்திருக்கு புத்தகங்கள், ஆங்கிலத்திலும் இருக்குது. அரபு தெரிந்தவர்கள் அரபில் படித்து கொள்ளலாம். நிச்சயமாக அனைவரும் படித்து பயன்பெற வேண்டும். அவர்களை போய் வாழ நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை ஷேக்குல் இஸ்லாமுக்கு தருவானாக.